திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். இவ்விதம் உல்லாசமாக பேசிக்கொண்டு சென்ற சக்கரவர்த்தியின் பார்வை சிறிது தூரத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலையின் மீது விழுந்தது. அவ்விடத்திலேயே சற்று நின்று புத்த விக்கிரகத்தை பார்த்த வண்ணம், ஆகா, கருணாமூர்த்தியின் புத்த பகவான் பூவுலகத்திலிருந்து ஹிம்சையும் யுத்தத்தையும் அடியோடு ஒழிக்க முயன்றார். அவருடைய உபதேசத்தை இந்த உலகிலுள்ள எல்லா மன்னர்களும் கேட்டு நடந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அவ்விதம் நடந்த புண்ணிய புருஷர் மௌரிய வம்சத்து அசோக சக்கரவர்த்தி ஒருவர்தான். அப்புறம் அத்தகைய அகிம்சா மூர்த்தியான அரசர் இந்த நாட்டில் தோன்றவே இல்லை என்றார் மகேந்திரவர்மர். ஆயனர் மௌனமாக நிற்கவே, சக்கரவர்த்தி, நல்லது சிற்பியாரே, உம்மை இராஜாங்க விரோதியாக பாவித்து நியாயமாக தண்டிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆயனரின் முகத்தில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. சக்கரவர்த்தி அடுத்தாற்போல் கூறிய மொழிகள் அந்த கலவரத்துக்கு ஒருவாறு நீக்கிவிட்டன. ஆம், இங்கு வந்துவிட்டு உடனே திரும்ப வேண்டும் என்ற எண்ணியிருந்த என்னை இத்தனை நேரம் இங்கே தங்கும்படி வைத்து விட்டீர்கள் அல்லவா? இதனால் எவ்வளவு காரியங்கள் தடைப்பட்டு விட்டன. போகட்டும், இந்த தடவை உண்மை மன்னித்து விடுகின்றேன் என்று கூறி ஹாஸ்ய நகைப்புடன் மகேந்திரர் வாசலை நோக்கி நடக்க மற்றவர்கள் அவர்களை தொடர்ந்தனர். வீட்டு வாசற்படி தாண்டியதும் சக்கரவர்த்தி ஆயனரை திரும்பி பார்த்து, ஆயனரே, உன்னுடைய சிற்ப திருக்கோயிலுக்கு மீண்டும் நான் எப்பொழுது வருவேனோ தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பூர்வீகமான இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலத்தில் அழிவு நேர்ந்தாலும் நேரலாம். பெருமாளை ஒரு நாளும் அப்படி சொல்ல வேண்டாம். ஆயனர் அலறினார். கேளும் சிற்பியாரே, உலகத்தில் இதற்கு முன்னே எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கின்றன, மறைந்திருக்கின்றன. ஹஸ்தினாபுரம் என்ன, பாடலிபுத்திரம் என்ன, உஜ்ஜயினி என்ன, இவையெல்லாம் இப்பொழுது இருந்த இடமே தெரியவில்லை. அதுபோல இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு நாள் முடிவு ஏற்படலாம். ஆனால் உம்முடைய கலா சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலத்திலும் அழிவு கிடையாது. தெய்வ தமிழ்மொழியும் தமிழகமும் உள்ளவரையில் உம்முடைய சிற்ப சாம்ராஜ்யம் நிலை பெற்று இருக்கும். அப்பொழுது ஆயனர் உயர்ச்சி ததும்பிய குரலில், பிரபு, என்னைப்போல் 1000 சிற்பிகள் தோன்றுவர், மறைவர். எங்களுடைய பெயர்களும் மறைந்து ஒழிந்து போகும். ஆனால் இந்த நாட்டின் சித்திரக்கலைகள் உள்ளவரைக்கும் தங்களுடைய திருப்பெயரும் குமார சக்கரவர்த்தியின் பெயரும் சிரஞ்சீவியாக நிலைத்து நிற்கும் என்றார். அந்த மகா சிற்பியின் வாக்கு எவ்வளவு உண்மையான வாக்கு! மாமல்லபுரத்தை ஒரு சொப்பன உலகமாக செய்ய தமிழ்நாட்டின் மகா சிற்பிகளின் பெயர்கள் உண்மையில் மறைந்து போய்விட்டன. ஆனால் மகேந்திர பல்லவர், நரசிம்ம பல்லவரின் பெயர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்று இன்றைக்கும் சிரஞ்சீவி பெயர்களாக விளங்குகின்றன அல்லவா? சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் தத்தம் குதிரை மீது ஏறினர். மகேந்திரர் குதிரை மீது இருந்தபடியே ஆயனரை மறுபடியும் நோக்கி, பார்த்தீரா, வெகு முக்கியமான விஷயத்தை மறந்தே விட்டேன். நான் வடக்கே கிளம்புவதற்கு முன்னால் மாமல்லபுரத்தில் நடக்க வேண்டிய வேலைகளை பற்றி ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும். நாளை பிற்பகல் நீர் துறைமுகத்துக்கு வர வேண்டும் என்றார். ஆக்ஞை பிரபு, வந்து சேர்ந்து விடுகிறேன் என்றார் ஆயனர். போகும் குதிரைகளை பார்த்து கொண்டு ஆயனரும் சிவகாமியும் வீட்டு வாசலில் நின்றனர். மகேந்திர பல்லவர் ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்ததிலிருந்து அவர் திரும்பி குதிரை மீது ஏறி வரையில் ஆயனரும் சம்பாஷணை நடத்தினரை தவிர குமார நரசிம்மராவது சிவகாமியாவது வாய்த்திருந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே கண்களின் மூலமாக சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதெல்லாம் பேசிக்கொள்ளவில்லை என்று நாம் சத்தியம் செய்து சொல்ல முடியாது. கடைசியாக சிவகாமியிடம் விடை கொள்வதற்கும் குமார சக்கரவர்த்தி அந்த கண்களின் பாஷையைத்தான் கையாண்டார். நரசிம்மரின் குதிரை சற்று தூரம் சென்றதும் அவர் தம் தலையை மட்டும் திருப்பி சிவகாமி ஆவல் ததம்ப பார்த்து கொண்டு நிற்பதை கவனித்தார். உடனே தம் கையில் இருந்த வேலினை உயர்த்தி தூக்கி பிடித்து புன்னகை புரிந்தார். மறுகணம் முகத்தை திருப்பிக் கொண்டு குதிரையை தட்டிவிட்டார். குமார சக்கரவர்த்தியின் சமிக்கையை சிவகாமி அறிந்து கொண்டாள். அவளுடைய கண்களும் கண் இமைகளும் புருவங்களும் கலீர் என்று சிரித்தன. குதிரைகள் காட்டுக்குள் மறையும் வரை சிவகாமி இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவை மறைந்து சிறிது நேரத்திற்கு பிறகுதான் அவள் திரும்பி வீட்டிற்குள் செல்ல எத்தனித்தாள். நரசிம்மர் வேலை தூக்கி பிடித்து சமிக்கை செய்ததை நினைத்து ஓய்கொண்ட சிவகாமி இன்னொரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அந்த வேலுக்கு உடையவனை, அந்த இளைஞன் எங்கே? நரசிம்மர் பலமுறை இந்த கேள்வி கண்களின் மூலமாக கேட்டதையும் தான் மறுமொழி சொல்ல முடியாமல் விழித்ததையும் நினைத்த பொழுது அவளுக்கு சிரிப்பு பொங்கி கொண்டு வந்தது. தனக்கு முன் வீட்டுக்கு போய்விட்ட ஆயனரிடம் அந்த வாலிபனை பற்றி கேட்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் அவள் உள்ளே சென்ற பொழுது புத்தர் சிலைக்கு அருகாமையில் இருந்த ஆயனர் செல்வதையும் அந்த சிலைக்கு பின்னால் இருந்து புத்த பிக்ஷுவும் அவருடன் வந்த இளைஞரும் திடீரென்று எழுந்து நிற்பதையும் கண்டாள்.
அப்பொழுது சிவகாமியின் கண்களில் ஏற்பட்ட வியப்பையும் திகைப்பையும் சொல்ல இயலாது. அஜந்தாவின் ரகசியம். சற்றே நாம் பின்னால் சென்று சிவகாமி மனச்சோர்வுடன் மான்குட்டியை அழைத்து கொண்டு தாமரை குளத்தை நோக்கி போன பிறகு ஆயனர் வீட்டில் என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் கவனிப்போம். தம் அருமை மகளை பற்றி புத்த பிக்ஷு சிறிது விரசமாக பேசியது ஆயனருக்கு பிடிக்கவில்லை. எனவே பிக்ஷுவிடம் அவர் பேசுவதை நிறுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உன்னால் ஆக வேண்டிய உதவி ஏதாவது இருந்தால் சொல்லு என்றார். நாவுக்கரசர் மடத்தில் இருந்து கல்வி பயிலும் நோக்கத்துடன் காஞ்சிக்கு வந்தேன். ஐயா, சிற்பக்கலை கற்றுக்கொள்ளும் விருப்பமும் எனக்கு இருக்கின்றது. தங்களைக் கண்டு தங்கள் கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மாமா எனக்கு சொல்லி அனுப்பினார். ஓலையில் எல்லாவற்றையும் விவரமாக எழுதியிருக்கார் என்றான் பரஞ்சோதி. ஓலை எதற்கு தம்பி? என் அருமை சிநேகிதருக்காக நான் எதுவுமே செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நாவுக்கரச பெருமான் தற்சமயம் காஞ்சியில் இல்லை, ஸ்தல யாத்திரை சென்றிருக்கிறார். அதனால் என்ன, நானே நேரில் வந்து உன்னை அழைத்து போய் அந்த சிவனேஸ்வரின் மடத்தில் சேர்த்து விட்டு வருகிறேன். உன்னை சக்கரவர்த்தியிடமும் அழைத்து போக வேண்டும். வீரச் செயல் புரிந்து எங்களை காத்த உன்னை பார்த்தால் சக்கரவர்த்தி பெரிதும் சந்தோஷப்படுவார். அது மட்டும் வேண்டாம் ஆயனரே, இந்த இளைஞனிடம் உமக்கு அபிமானம் இருந்தால் புத்த பிக்ஷு குறுக்கிட்டார். ஏனடிகளே? ஆயனர் வியப்புடன் கேட்டார். காஞ்சி சக்கரவர்த்தியின் காராகிரகத்திலிருந்து தப்பி வந்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? மரண தண்டனை தான். இந்த கேள்வி எதற்காக கேட்கிறீர்கள் என்பதுதான் புரியவில்லை. இவன் சக்கரவர்த்தியிடம் சென்றால் அந்த தண்டனைக்கு உள்ளாகும்படி நேரிடும். சிவசிவா, இதென்ன சொல்கிறீர்கள்? இவன் காராகிரகத்தில் இருந்தானா? எப்பொழுது? எதற்காக? உங்களை இவன் தப்புவித்த அன்று இரவு நகரில் திக்கு திசை தெரியாமல் அழிந்து கொண்டே இருந்தான். இவனை ஒற்றன் என்பதாக சந்தேகித்து நகர காவலர்கள் சிறையில் அடைத்து விட்டனர். அடடா, அப்புறம் அன்றிரவு இவன் சிறையிலிருந்து தப்பி விட்டான். என்ன, எப்படி தப்பினான்? கூரை வழியாக வெளியே வந்து விட்டான். ஆயனர் அதிசயத்துடன் பரஞ்சோதியை பார்த்த வண்ணம், ஆகா, என் சிநேகிதருடைய மருமகன் லேசப்பட்டவன் இல்லை போல் இருக்கிறது. பெரிய கைகாரனாக இருக்கிறானே, அதனால் பாதகமில்லை. அடிகளே, இவனை நான் சக்கரவர்த்தியிடம் அழைத்துச் சென்று இவனை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவன் எங்களை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றுவேன் என்று அறிந்தால் சக்கரவர்த்தி கட்டாயம் மன்னித்து விடுவார் என்றான். உங்களுக்காக மன்னித்து விடுவார், உண்மைதான். ஆனால் இவன் உடனே போர்க்களம் போகும்படி நேரிடும். பல்லவ ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் படை திரட்டுகிறார்கள் என்று தெரியுமோ இல்லையோ? இதை கேட்ட ஆயனர் மௌனமாக யோசிக்கலானார். அதை பார்த்த பிக்ஷு மேலும் கூறினாள், ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைதான். இவனுக்கு போர்க்களத்தில் ஏதாவது நேர்ந்து விட்டால் பாவம், இவனுடைய தாயார் உம்மை சபித்து விடுவாள். அது மட்டுமல்ல, தர்மசேனரின் தமைக்கை போல் இன்னொரு பெண் கன்னிகையாக காலம் கழிக்க நேரிடும். ஆயனருக்கு சுருக்கின்றது. புத்த பிக்ஷு தன் மகளைத்தான் அவ்விதம் குறிப்பிடுகிறாரோ என்று எண்ணினார். ஒருவேளை அவருடைய கூட்டில் ஏதேனும் உண்மை இருக்குமோ? சிவகாமி 3 நாளாய் ஒரு விதமாக இருப்பதற்கு காரணமே இந்த வாலிபன் அவளுடைய மனம் சென்றதாக இருக்கலாமோ? அப்படி இருந்தால் ஒரு விதத்தில் நல்லது தானே. சிவகாமி எப்படியும் மனம் செய்து கொடுக்கத்தான் வேண்டும். தம் அருமை சிநேகிதர் மருமகனுக்கு கொடுத்து அவனை தம் சீர்னாக்கி கொண்டல் நல்லதல்லவா? இவ்வாறெல்லாம் சில வினாடி நேரத்துக்குள் எண்ணியவர் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தார். அவருடைய எண்ணப்போக்கை அப்படியே தெரிந்து கொண்ட பிக்ஷு, இல்லை ஆயனரே, நீங்கள் நினைப்பது போல் நடப்பதற்கில்லை. அவனுடைய மாமன் மகள் இவனுக்கென்று பிறந்து வளர்ந்து திருவெண்காட்டில் காத்து கொண்டிருக்கிறாள் என்றார். இதை கேட்ட ஆயனர் புத்த பிக்ஷுவை, எண்ணம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று மீண்டும் கேட்கும் பாவனையில் ஒரு தடவை அவரை பார்த்துவிட்டு மீண்டும் பரஞ்சோதியை நோக்கி, அப்படியா தம்பி, என் சிநேகிதரின் பெண்ணை கட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று கேட்டார். பரஞ்சோதி நாணத்துடன் ஆம் ஐயா என்றான். புத்த சந்நியாசி மேலும் சொன்னார், நாவுக்கரசர் மடத்தில் தற்பொழுது இவனை சேர்ப்பதும் நல்லதில்லை. காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்து வருகிறார்கள். நாவுக்கரசர் இப்போதைக்கு மடத்துக்கு திரும்பி வர மாட்டார். அவரை சோழ நாட்டுக்கு ஸ்தல யாத்திரை போகும்படி சக்கரவர்த்தி அனுப்பிவிட்டாராம். அடிகளே, தங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன, எனக்குத்தான் ஒன்றுமே தெரியவில்லை. ஆயனர் அடங்காத ஆச்சரியத்துடன் கூறினார். நீர் இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர், அதனால் தெரியவில்லை. நான் நாடெல்லாம் சுற்றுகின்றேன், அதனால் தெரிகிறது என்றார் பிக்ஷு. ஆயனர் சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு, தம்பி இங்கேதான் இப்படியெல்லாம் குழப்பமாய் இருக்கிறதே, உன் விருப்பம் என்று கேட்டார். ஐயா, கல்வி கற்றிக்கொண்டு திரும்பி வருகிறேன் என்று என் ஊரில் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது ஒரு கலையாவது பயிலாமல் திரும்பி போக எனக்கும் விருப்பமில்லை.
தங்களிடம் கல்வியையும் சிற்பமும் பயில விரும்புகின்றேன். கருணை கொண்டு என்னை தங்களுடைய சீரனாக அங்கீகரிக்க வேண்டும் என்றான். பரஞ்சோதியின் பணிவான பேச்சை கேட்டு ஆயனர் பூரித்தவராய், அப்படியே ஆகட்டும், நீ இங்கேயே இருந்து என்னிடம் சிற்பக்கலையை கற்றுக்கொள் என்றார். ஆச்சாரிய தட்சிணை விஷயம் என்ன? அதை முன்பே வாங்கி கொள்ள வேண்டும் ஆயனரே. பிக்ஷு கூறியதும் அவர் பரிகாசமாய் சொல்வதாய் எண்ணி ஆயனர் நகைத்து கொண்டார். நான் வேடிக்கை பேசவில்லை, உண்மையாகத்தான் சொல்லுகின்றேன். பரஞ்சோதி, உங்களுக்கு அளிக்க வேண்டிய குருதட்சிணை அஜந்தா சித்திரத்தின் ரகசியம்தான். இப்படி பிக்ஷு கூறினாரோ இல்லையோ, ஆயனரின் முகத்தில் ஏற்பட்ட ஆவலையும் பரபரப்பையும் பார்க்க வேண்டுமே. அந்த க்ஷணத்தில் அவர் புதிய மனிதராக மாறிவிட்டதாக தோன்றியது. அடிகளே, முன்னமே அதை பற்றி தான் கேட்டேன், தாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கும் அஜந்தா சித்திர ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவனால் என்ன செய்ய முடியும் என்று ஆயனர் கேட்டார். நாகார்ஜுன மலையில் உள்ள புத்த சங்கிராமத்துக்கு அந்த ரகசியம் வந்திருக்கின்றது. அவ்விடத்துக்கு யாரையாவது அனுப்பி வாங்கி வரச் சொல்ல வேண்டும். உம்முடைய புதிய சீடனைப் போல் அந்த காரியத்திற்கு தகுதியான ஆளை காண முடியாது. நாகார்ஜுன மலையா? கிருஷ்ணா நதிக்கரையில் அல்லவா இருக்கின்றது. வழியில் எவ்வளவோ அபாயங்கள் ஏற்படுமே. அபாயங்களை எல்லாம் கடந்து போய் வரக்கூடிய வீரனாக பரஞ்சோதியைத்தான் சொன்னேன். இந்த பிள்ளை யானை மேல் வேலை எறிந்த விதத்தை கண்ணால் பார்த்தீர்தானே? எல்லாம் சரிதான். ஆனாலும் நாகார்ஜுனமலை வெகு தூரம் இருக்கிறது. இவனால் கால்நடையாக போய்விட்டு வர முடியுமா? முடியாது. நல்ல குதிரை ஒன்று இவனுக்கு வாங்கித்தர வேண்டும். குதிரை மட்டும் இருந்தால் 1 மாத காலத்தில் காரியத்தை சாதித்து கொண்டு திரும்பி விடலாம். ஆயனர் மிகுந்த ஆவலுடன் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உன்னால் முடியுமா? போய் வருகிறாயா என்று கேட்டார். பரஞ்சோதி பறக்க பறக்க விழித்த வண்ணமாய், ஆகட்டும் ஐயா, தங்கள் கட்டளை எதுவானாலும் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். ஆனால் எங்கே போக வேண்டும், எதற்காக வேண்டும் என்பது ஒன்றுமே எனக்கு தெரியவில்லையே என்றான். உண்மைதான், இவனுக்கு விவரம் தெரியாதல்லவா? தாங்களே சொல்லுங்கள் சுவாமி. இவ்விதம் ஆயனர் கூற, சந்நியாசி பரஞ்சோதியை பார்த்து சொன்னார். கேளப்பனே, வடக்கில் வெகு தூரத்தில் கோதாவரி நதிக்கும் அப்பால் அஜந்தா என்கின்ற மலை இருக்கிறது. வெகு காலத்துக்கு முன் அந்த மலையை குடைந்து புத்த சைத்தியங்களை அமைத்திருக்கின்றார்கள். அவற்றில் புத்த பகவானுடைய வாழ்க்கையையும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் மகிமையையும் விளக்கும் அற்புதமான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. 500 வருஷத்துக்கு முன் வரைந்த அந்த ஓவியங்கள் இன்றைக்கும் வர்ணம் அழியாமல் புதிதாய் எழுதியதைப் போலவே இருக்கின்றன. அந்த சித்திரங்களை எழுதிய சித்திரக்கலை மேதாவிகளை சந்ததிகள் இன்னமும் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் அஜந்தா குகையில் பழைய சித்திரங்களுக்கு பக்கத்தில் புதிய சித்திரங்களை வரைந்து வருகின்றனர். 1000 வருஷம் ஆனாலும் அழியாமல் இருக்கக்கூடிய வர்ணச்சேர்க்கையின் ரகசியம் அவர்களுக்கு மட்டும் தெரியும். அந்த ரகசியத்தை அறிந்து தமக்கு சொல்ல வேண்டும் என்று ஆயனர் என்னை வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நானும் முயற்சி செய்து வந்தேன். சாரி. அந்த ரகசிய முறையை அறிந்த அஜந்தா சித்திரவத்தை இப்பொழுது இவர் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நீ போனாயானால் அந்த ரகசியத்தை அவரிடம் அறிந்து கொண்டு வரலாம். பிக்ஷு இந்த விதம் சொல்லி நிறுத்தியதும் ஆயனர், தம்பி, நீ போய் வருகிறாயா? போய் அந்த ரகசியத்தை கொண்டு வந்தாயானால் என் வாழ்க்கை மனோரதங்களில் ஒன்றை நிறைவேற்றியவனாய் ஆவாய். உன்னை நான் வற்புறுத்தவில்லை என்றார். பிக்ஷுவும் ஆயனரும் பேசி வந்த பொழுது பரஞ்சோதியின் உள்ளத்தில் விதவிதமான கிளர்ச்சிகள் உண்டாகி மறைந்தன. அவை பெரும்பாலும் குதூகல கிளர்ச்சிகளாகத்தான் இருந்திருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல ஜாதி குதிரை மேல் ஏறி நெடுந்தூரம் பிரயாணம் செய்வது என்ற எண்ணமே அவனுக்கு உற்சாகத்தை உண்டாக்கிற்று. அதோடு இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஆயன மகா சிற்பியால் ஏவப்பட்டு யாத்திரை போகிறது என்பது அவனுக்கு மிக்க பெருமையையும் உணர்ச்சியையும் அளித்தது. எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி கொண்டு உட்கார்ந்திருப்பதை காட்டிலும் இம்மாதிரி காரியம்தான் அவனுடைய இயல்புக்கு ஒத்தது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஐயா, தங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படி நடந்து கொள்ளுமாறு என் மாமா சொல்லி இருக்கிறார். தாங்கள் போகச் சொல்லி கட்டளையிட்டால் அப்படியே போய் வருகிறேன் என்றான். அப்போது நாகநந்தியடிகள், தாமதிக்க நேரமில்லை ஆயனரே. வாதாபிப்படைகள் காஞ்சிக்கு வருவதற்குள் இவன் போய் வந்துவிட்டால் நல்லது. குதிரைக்கு என்ன ஏற்பாடு என்று கேட்டார். அது ஒன்றும் கஷ்டமில்லை. சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பித்தால் குதிரை வாங்குகிறேன். அஜந்தா வர்ணச்சேர்க்கை ரகசியத்தை அறிந்து கொண்டு வருவதில்
எனக்கு எவ்வளவு ஆசை என்று மகேந்திர சக்கரவர்த்திக்கும் அதுபோலவே ஆசை உண்டு. அப்படியானால் சக்கரவர்த்தியிடம் பிரயாண அனுமதி இலச்சினையும் வாங்கி வந்து விடுங்கள். யுத்த சமயம் என்பதால் பரஞ்சோதி போகும் வழியில் ஏதாவது இடையூறு கூட ஏற்படலாம். உண்மைதான், இலச்சினையும் வாங்கி வந்து விடுகிறேன். இதில் என்னை பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டாம். பௌத்த சமயிகள் விஷயத்தில் சக்கரவர்த்தியின் மனோபாவம் உங்களுக்குத்தான் தெரியுமே. புத்தபிக்ஷை விதம் கூறிக்கொண்டிருந்த போதுதான் தூரத்தில் பேரிகை முழக்கமும் சங்கநாதமும் கேட்டன. அடிகளே, கும்பிடப்பென தெய்வம் குறுக்கே வருகிறது, இதோ மகேந்திர சக்கரவர்த்தி வருகின்றார் என்று குதூகலத்துடன் கூறினார் ஆயனர். நாகநந்தேடிகளின் கடுகடுப்பான முகத்தில் புன்னகை தோன்றியபடி அவர் சிறிது யோசித்த வண்ணமாய் அங்குமிங்கும் பார்த்தார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவரை போல், ஆயனரே, நல்ல சகுனம்தான். இந்த சமயத்தில் இவ்விடம் சக்கரவர்த்தியை விஜயம் செய்தாலாவது நம் காரியம் ஜெயமாக போகிறது என்பதற்கு அறிகுறி. ஆனால் 4 பரஞ்சோதியும் இந்த சமயம் பூஜை வேளையில் கரடியைப் போல் இருக்கிறோம். எங்களை சக்கரவர்த்தி பார்த்துவிட்டால் எல்லா காரியமும் கெட்டுவிடும். சக்கரவர்த்தி வந்துவிட்டு போகும் வரை நாங்கள் புத்த பகவானை சரணடைகின்றோம். புத்த பகவானும் சிலையை எப்பொழுதும் பெரிதாக செய்ய வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட மகாபுருஷ் நாகார்ஜுன பிஷுவின் தீர்க்க திருஷ்டி என்னவென்று சொல்வது என்றார். ஆயனர் தயங்கி ஒருவேளை தெரிந்துவிட்டால் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பிக்ஷு பரஞ்சோதியின் கையை பிடித்து அழைத்துச் சென்று புத்தர் சிலையின் பின்னால் மறைந்து கொண்டார். இதற்குள் குதிரையின் காலடி சத்தம் நெருங்கிவிடவே ஆயனருக்கு யோசிப்பதற்கு நேரமில்லாமல் போயிற்று. ஜாக்கிரதை அடிகளே என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக விரைந்து வாசல் பக்கம் சென்றார். சக்கரவர்த்தியும் குமாரரும் விடைப்பட்டு சென்ற பிறகு வீட்டிற்குள் நுழைந்த சிவகாமிக்கு புத்தர் சிலைக்கு பின்னால் நாகநந்தியும் பரஞ்சோதியும் கிளம்பியது மிக்க வியப்பை அளித்தது என்று சொன்னோம் அல்லவா? ஆனால் அதே காட்சியானது ஆயனருக்கு சிறிதும் வியப்பை தராது என்றதாய் மேலே கூறிய விவரங்களிலிருந்து வாசகர்கள் அறிந்து கொண்டிருப்பர். எனினும் சிவகாமியை காட்டிலும் ஆயனரிடத்தில் பரபரப்பு அதிகம் காணப்பட்டது. அடிகளே, நல்ல வேலையாய் போயிற்று. எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து தப்பினோம் என்றார் ஆயனர். புத்த பகவானை சரணமாக அடைந்தவர்களுக்கு அபாயமே கிடையாது. இருக்கட்டும், அஸ்வமேத யாகத்தில் குதிரையை மறந்து போன கதையாக நீங்கள் சக்கரவர்த்தியிடம் குதிரை கேட்க மறந்துவிட்டீரல்லவா என்றார் புத்த பிக்ஷு. மறக்கவில்லை அடிகளே. இந்த இடத்துக்கு